மீன் எண்ணெய் அல்லது ஒமேகா-3 எண்ணெய் என்பது உலகளவில் மிகுந்த தேவை கொண்ட ஒரு இயற்கை சுகாதாரப் பொருளாகும். கடல் மீன்களின் கல்லீரல் அல்லது கொழுப்பு பகுதியிலிருந்து எடுக்கப்படும் இந்த எண்ணெய் மருத்துவத் துறையிலும் உணவு ஊட்டச்சத்து துறையிலும் முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. இன்று உலக சந்தையில் சுமார் $10 பில்லியன் அதிகமாக விற்பனையாகும் ஒமேகா-3 சப்ளிமெண்டுகளின் அடிப்படையான மூலப்பொருள் இந்த மீன் எண்ணெய்தான். இதன் சுகாதார பயன்கள், தொழில் வாய்ப்புகள், உற்பத்தி முறைகள், சந்தை நிலை ஆகியவற்றைப் பற்றி விரிவாக பார்ப்போம். முதலில் மீன் எண்ணெயின் தன்மை மற்றும் பயன்களை அறிந்து கொள்ள வேண்டும். இதில் இருக்கும் முக்கியமான கொழுப்பு அமிலங்கள் EPA, ஐகோசைபென்டேனோயிக் ஆசிட், DHA, டொகோசஹெக்சனோயிக் ஆசிட் ஆகும். இந்த இரண்டும் மனித உடலில் தயாராகாது, உணவின் மூலம் மட்டுமே கிடைக்கக்கூடியவை. இதனால் அவை எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. இதய ஆரோக்கியம், மூளை வளர்ச்சி, கண் பார்வை, நரம்பு செயல்பாடு, உடல் நோய் எதிர்ப்பு சக்தி ஆகிய அனைத்திற்கும் இந்த ஒமேகா-3 அமிலங்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. மருத்துவ ரீதியாக பார்க்கும்போது மீன் எண்ணெய் முறையான அளவில் எடுத்துக்கொள்ளப்படும் போது இரத்தத்தில் கொலஸ்ட்ராலை குறைக்கும், டிரைகிளிசரைட்ஸை குறைக்கும், இதய நோய்களை தடுக்கும், உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் திறன் கொண்டதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்துவதால் நினைவாற்றல், கவனம் ஆகியவற்றை அதிகரிக்கும். கர்ப்பிணி பெண்களுக்கு ஒமேகா-3 கொடுக்கப்படும் போது குழந்தையின் மூளை மற்றும் கண் வளர்ச்சிக்கு மிகுந்த உதவியாக இருக்கும். மேலும் மூட்டு வலி, புற்றுநோய் தடுப்பு, தோல் மற்றும் முடி ஆரோக்கியம் ஆகியவற்றுக்கும் இது நல்ல பலன் தருகிறது. மீன் எண்ணெயை தயாரிப்பதற்கான வழிமுறைகளும் பலவாக உள்ளன. பாரம்பரிய முறையில் கடல் மீன்களை சூரை, வாளை, சால்மன், சார்டைன், ஆஞ்சோவி பிடித்து அதன் கல்லீரலை சுத்தம் செய்து கொதிக்க வைத்து எண்ணெயை பிரித்தெடுப்பது முதன்மையான வழி. இன்று தொழில்நுட்ப வளர்ச்சியால் ஸ்டீம் குக்கிங், பிரசிங், சென்ட்ரிஃபியூகேஷன், மொலெக்யூலர் டிஸ்டிலேஷன் போன்ற நவீன முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. குறிப்பாக மொலெக்யூலர் டிஸ்டிலேஷன் மூலம் எண்ணெயிலிருக்கும் அழுக்கு, கனிமங்கள், பாழ்படுத்தும் ரசாயனங்கள் அனைத்தும் நீக்கப்பட்டு மிகச் சுத்தமான, தரமான எண்ணெய் தயாரிக்கப்படுகிறது. இதன் மூலம் இன்டர்நேஷனல் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்களுக்கு ஏற்ப ஃபிஷ் ஆயில் கேப்சூல்ஸ், சாஃப்ட் கேல்ஸ், லிக்விட் பாட்டில்ஸ் தயாரிக்கப்படுகின்றன. இந்த தொழில் ஆரம்பிக்க தேவையான முதலீடு அளவினைப் பொறுத்து மாறுபடும். சிறு அளவில் ஆரம்பிக்க விரும்பினால் 5 லட்சம் முதல் 10 லட்சம் வரை முதலீடு தேவைப்படும். இதில் மீன் வாங்குதல், ப்ரொசெசிங் எக்விப்மெண்ட், ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் மெஷின், ஃபில்ட்ரேஷன் யூனிட், ஸ்டோரேஜ் டேங்க், பேக்கேஜிங் பாட்டில்ஸ் அல்லது கேப்சூல்ஸ், FSSAI சர்டிபிகேட் போன்றவற்றுக்கான செலவுகள் அடங்கும். பெரிய அளவில் தொழிற்சாலை அமைக்க வேண்டுமெனில் கோடிக்கணக்கில் முதலீடு தேவைப்படும். ஆனால் லாப விகிதமும் அதே அளவில் அதிகரிக்கும். சந்தை நிலையை பார்க்கும்போது மீன் எண்ணெய் உற்பத்திக்கு இந்தியாவில் பெரிய வாய்ப்பு உள்ளது. உலக சந்தையில் அமெரிக்கா, ஐரோப்பா, சீனா, ஜப்பான் ஆகிய நாடுகளில் ஃபிஷ் ஆயில் சப்ளிமெண்ட்ஸ்க்கு மிகுந்த தேவை உள்ளது. இந்தியாவிலும் தற்போது சுகாதார விழிப்புணர்வு அதிகரித்துள்ளதால் ஒமேகா-3 கேப்சூல்ஸ், சிரப், ஆயில் பாட்டில்ஸ் போன்றவற்றிற்கு நல்ல சந்தை உள்ளது. மருத்துவர்கள் இதய நோய், மூட்டு வலி, கர்ப்பிணி பராமரிப்பு, குழந்தை வளர்ச்சி போன்ற பல்வேறு பிரிவுகளில் ஃபிஷ் ஆயில் சப்ளிமெண்ட் பரிந்துரைப்பதால் டிமாண்ட் வருடாந்தம் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. லாபக் கணக்கினை பார்க்கும்போது 1 கிலோ மீனிலிருந்து சுமார் 5 முதல் 10% வரை மட்டுமே எண்ணெய் எடுக்க முடியும். அதாவது 100 கிலோ மீனை செயல்படுத்தினால் 5 முதல் 10 கிலோ மீன் எண்ணெய் கிடைக்கும். இந்திய சந்தையில் 1 லிட்டர் சுத்தமான ஃபிஷ் ஆயில் விலை 800 முதல் 1500 வரை உள்ளது. கேப்சூல்ஸ் வடிவில் விற்பனை செய்தால் விலை அதிகரிக்கும். ஒரு கேப்சூல் விலை ரூபாய் 5 முதல் ரூபாய் 10 வரை விற்கப்படுகிறது. இதனால் குறைந்த முதலீட்டிலேயே அதிக லாபம் பெறும் வாய்ப்பு உள்ளது. இத்தொழிலில் சில சவால்களும் உள்ளன. முதலில் மீன் கிடைக்கும் அளவு சீசனல் ஆகஸ்ட் மாறுபடும். மீன் தட்டுப்பாடு ஏற்பட்டால் உற்பத்தியும் பாதிக்கப்படும். அடுத்ததாக தரம் மிக முக்கியம். சரியான முறையில் சுத்தம் செய்யப்படாத மீன் எண்ணெய் விரைவில் கெட்டுப் போய்விடும். அதனால் கோல்ட் ஸ்டோரேஜ், குவாலிட்டி கண்ட்ரோல், ப்ராப்பர் பேக்கேஜிங் அவசியம். மேலும் FSSAI, WHO, GMP போன்ற சான்றிதழ்கள் இல்லாமல் பெரிய சந்தையில் விற்க முடியாது. எக்ஸ்போர்ட் செய்ய வேண்டுமானால் இன்டர்நேஷனல் சர்டிபிகேஷன் அவசியம்.
அரசாங்கமும் ஆராய்ச்சி நிறுவனங்களும் மீன் எண்ணெய் தொழிலுக்கு ஊக்குவிப்பு அளித்து வருகின்றன. ஐகர், CMFRI போன்ற மீன் ஆராய்ச்சி மையங்கள் தொழில்நுட்ப உதவி, பயிற்சி, இயந்திர வசதி போன்றவற்றை வழங்குகின்றன. சுய உதவிக் குழுக்கள் மற்றும் சிறு தொழில் முயற்சியாளர்களுக்கு வங்கிக் கடன், சப்சிடி போன்ற நிதி உதவிகளும் கிடைக்கின்றன. இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தினால் கிராமப்புற கடற்கரை இளைஞர்கள் பெரிய அளவில் இந்த தொழிலில் ஈடுபட்டு வேலைவாய்ப்பும் வருமானமும் பெற முடியும். மீன் எண்ணெய் உற்பத்தி மற்றும் விற்பனை எதிர்காலத்தில் மிகவும் பிரபலமாகும். உலகளவில் சுகாதாரப் பொருட்களுக்கு, குறிப்பாக இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ், ஹார்ட் ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ், பிரெயின் டெவலப்மெண்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு தேவை அதிகரித்து வருகிறது. அதில் மிகப்பெரிய பங்கு ஃபிஷ் ஆயில் சப்ளிமெண்ட்ஸ்க்கு உள்ளது. இந்தியாவில் மருத்துவர்களும் நியூட்ரிஷனிஸ்ட்களும் பொதுமக்களும் அதிகம் விழிப்புணர்வுடன் பயன்படுத்தி வருவதால் சந்தை மதிப்பு நாளுக்கு நாள் உயரும். இதனால் மீன் எண்ணெய் தொழில் என்பது ஒரு சாதாரண வணிகம் மட்டுமல்லாமல் உலக சந்தைக்கு பொருட்களை வழங்கும் திறன் கொண்ட எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் பிசினஸ் ஆகும். முடிவாகச் சொன்னால், மீன் எண்ணெய் அல்லது ஓமேகா-3 எண்ணெய் என்பது ஆரோக்கியத்துக்கும் வணிகத்துக்கும் சம அளவில் பயனளிக்கும் அரிய இயற்கை பொருள். இதன் உற்பத்தி முறையை முறையாக பின்பற்றி தரமான பொருளை உருவாக்கி சரியான சந்தையை தேர்ந்தெடுத்தால் தொழில் முனைவோர்களுக்கு மிகப்பெரிய வருமானம் தரக்கூடிய ஒரு நம்பகமான வணிக வாய்ப்பாகும்.